ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ரோட்ஸ் அண்ட் ராஜ்க்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கியா வந்து அவங்களோட சோனட் வந்து இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ சோனட் காம்பேக்ட் எஸ்யூவி கியாவோட 3வது ப்ராடக்ட். உங்களுக்கே தெரியும், செல்டோஸ் அண்ட் கார்னிவல் ஆல்ரெடி இந்தியாவில் சேல்ஸில் இருக்குது. ரெண்டுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ். சோனட்டும் வந்து அந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு ஆன் பேப்பர் கண்டிப்பாக இருக்கும். சோனட் பற்றி இன்னைக்கு நான் எல்லாமே சொல்கிறேன். சோனட் பார்த்தீங்கன்னா என்னென்ன வண்டியை ரைவல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாருதி சுசுகி விட்டரா பிரெஸா, ஹோண்டா வென்யூ, மஹிந்திரா எக்ஸ்யூவி 300 ஃபோர்ட் எக்ஸ்போர்ட், அப்புறம் ஹோண்டா டபிள்யூஆர்வி, இந்த மாதிரி காம்பாக்ட் எஸ்யூவிஸ் எல்லாமே ரைவல் பண்ணோம். ஸோ இந்த சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் வந்து இந்தியாவில் ரொம்ப பாப்புலரான செக்மெண்ட். ஆல்சோ இதில் இருக்கிற எல்லா காம்படிட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெல்வர்ஸ்டான நல்ல ஃபீச்சர் பேக்டு, நல்ல மைலேஜ், ஸோ இன் ஆல் பேசிஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான கார்ஸ். ஸோ இந்த எல்லா கார்ஸையும் வந்து சோனட் வந்து டேக் ஆன் பண்ணுது. ஸோ இது எல்லாத்தையும் ரைவல் பண்ணும்போது சோனட் கிட்ட இருக்கிற ப்ளஸ் என்ன, அதோட மைனஸ் என்ன, எல்லாமே நான் சொல்கிறேன். சோனட்டோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன். ஆட்டோமேட்டிக், ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஆட்டோமேட்டிக் டீசல் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ 1.5 லிட்டர் டீசல் என்ஜின் சோனட்டில் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த என்ஜின் வந்து உங்களுக்கு மேனுவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 PS 240 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் பீக் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதே என்ஜின் வந்து உங்களுக்கு 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் செக்மெண்ட் ஃபர்ஸ்ட். அதில் வந்து உங்களுக்கு 115 PSம் 250 நியூட்டன் மீட்டர்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அது வந்து உங்களுக்கு செல்டோஸ்க்கு ஈக்குவல், செல்டோஸோட சேம் பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ். ஸோ செல்டோஸ்க்கும் உங்களுக்கு சோனட்டுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது, இன்க்ளூடிங் 10.25 இன்ச் என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம். அந்த 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 அளவுக்கு ஒரு பெரிய ஹரிசாண்டல் ஓரியன்டட் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த வண்டி ஆஃபர் பண்ணுறது கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூவி கனெக்ட் இருக்குது, அதாவது 57 இன்கா கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஏர் அப்டேட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு வாய்ஸ் ரெகக்னிஷன் இருக்குது. ஸோ லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ். அப்புறம் வந்து உங்களுக்கு as much as 6 ஏர் பேக்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து ஹோஸ்ட் ஆஃப் சேஃப்டி ஃபீச்சர்ஸ், அப்புறம் கனெக்டிவிட்டி பேஸ் பண்ண ஃபீச்சர்ஸ், கம்ஃபர்ட், கன்வீனியன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ சோனட் வந்து உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ வேரியன்ஸ்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து டெக்லைனும் ஜிடி லைன் வேரியன்ஸும் தான். ஸோ உங்களுக்கு ஜிடி லைன் வந்து டெக்லைன் கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்டீரியரில் வந்து நல்லா ரெட் ஆக்சன்ஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட்டான கொஞ்சம் பாடி பார்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் விஷுவலி அப்கிரேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா சோனட்டோட புக்கிங்ஸில் எந்த கலர்ஸ் வந்து டாப் நாட்ச் போயிட்டு இருக்கு, நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவலி ஒயிட், கிரே. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு சிங்கிள் டோன் கலர்ஸ், டியூல் டோன் கலர்ஸில் வந்து எது நிறைய பேர் இப்போதைக்கும் புக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெட் அண்ட் அப்புறம் வந்து கோல்டு கலர், ரெண்டுமே வந்து டியூல் டோன். ஸோ இந்த 2 கலர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து புக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எந்த வேரியண்ட் வந்து நிறைய புக்கிங்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு GTX ப்ளஸ் ஆட்டோமேட்டிக். ஸோ அந்த பர்டிகுலர் வேரியண்ட் வந்து உங்களுக்கு டீசல்லையும் 1 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் இந்த வண்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க அதுலேயும். ஸோ இப்போ அந்த பெட்ரோல் இன்ஜின் பற்றி சொல்லிடுறேன். 2 பெட்ரோல் இன்ஜின், ஒன்று வந்து 1.2 லிட்டர், இன்னும் வந்து 1 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல். அந்த டர்போ சார்ஜ் பெட்ரோல் வந்து உங்களுக்கு 6 ஸ்பீட் ஐடி, அதாவது இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், வென்யூ டபிள்யூ ஆச்சு. ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து உங்களுக்கு இதில் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஸ்பீட் டபுள் கிளச்சோட மாதிரி டிரான்ஸ்மிஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ GTX ப்ளஸ் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு அந்த 7 ஸ்பீட் டிசிஜி தான். ஸோ டீசல் படி பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் 80 ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதான் வந்து பாப்புலரான நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுற இப்போதைக்கு வேரியன்ஸாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் பேஸ் வேரியன்ஸில் என்னென்ன இருக்குன்னா, பேஸ் வேரியன்ஸோட இன்ஜின் எது பார்த்தீங்கன்னா இந்த 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான், 4 சிலிண்டர். அந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 83 PSம் 115 நியூட்டன் மீட்டர்ஸும் கொடுக்கும். இந்த இன்ஜின் வந்து ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் மேட் பண்ணுவாங்க. டீசல் இன்ஜினில் இன்னொரு ஆப்ஷன் ஸ்டாண்டர்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல். சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 5 டிரான்ஸ்மிஷன் சாய்ஸஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ சோனட்டோட ரேஞ்ச் வந்து ரொம்ப பெருசு. பிகாஸ் அக்ராஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 16 ட்ரிம்ஸ் வருது. உங்களுக்கு டெக்லைன், ஜிடி லைன் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபார்ம்லேட் பண்ணி பார்க்கும்போது. ஸோ இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து சோனட் வந்து உங்களுக்கு 2020 ஆட்டோ எக்ஸ்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒரு நியர் ப்ரொடக்ஷன் கான்செப்டாக வந்து ஷோகேஸ் பண்ணாங்க. இப்போ வந்து ப்ரொடக்ஷன் மாடலுக்கும் அதுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை, ஜஸ்ட் செட்டிலான சேஞ்சஸ் மட்டும்தான். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஸ்லீக்கான டிசைன் பேக்கேஜ் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட் ட்ரில், அதாவது கியாவோட சிக்னேச்சர் டைகனோஸ் ட்ரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஜிடி லைன் ட்ரிம்லாம் வந்து உங்களுக்கு ரெட் ஆக்சன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் பம்பர் வந்து ஒரு ஸ்போர்ட்டியான பம்பர். அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபாக்ஸ் ஏர்லைன்ஸ் இருக்குது. அப்புறம் வைடான சென்ட்ரல் ஏர் டேம் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு பானட் க்ரீசஸ்ஸு,
அப்புறம் உங்களுக்கு சைட் ப்ரொஃபைல் ஓரளவுக்கு க்ளீனான ப்ரொஃபைல் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ஒரு புது செட் ஆஃப் உங்களுக்கு மெஷின் அலா வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரியர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிகிரேட்டட் ஸ்பாயிலர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல் வித் எல்இடி லைட் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பம்பரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்ரெசிவான ஷேப்பில் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு டோல் டோன் வேரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அந்த மிக்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல பிளாக் ஃபினிஷ் பில்லர்ஸ், அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து ரூஃப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமான இன்டீரியர். என்ன தான் உங்களுக்கு சோனெட்க்கும் வென்யூவும் நிறைய ஒற்றுமைகள் இருந்தாலும் சோனெட் வந்து வென்யூவை விட நல்ல ஃபியூல் எக்கனாமிக்கல். உங்களுக்கு டீசல் மேனுவல் ட்ரிம் பார்த்தீங்கன்னா 24.1 கிளைம் மைலேஜ் கொடுக்குது. அதுக்கப்புறம் 0 to 100 டேஷும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்யூவை விட இது பெட்டராக இருக்குது, குவிக்கரான ஆக்சிலேஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் த திங். ஸோ நான் வந்து இது எல்லாமே என்ன வேரியன்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே வந்து ஒரு டீட்டெயிலான ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீக் நான் கண்டிப்பாக போடுவேன். அது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நான் இந்த வண்டியில் சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்ட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். கியாவோட ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி ஆந்திராவில் இருக்குங்க, அனந்தபூரில் இருக்குது. அங்கேருந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்லை 70 குளோபல் மார்க்கெட்ஸ்க்கு சோனெட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ சோனெட்டோட குளோபல் ப்ரெசன்ஸ் எப்படியும் அதிகமாக இருக்க போது அது இந்தியா வில் பிளே பிக் ரோல் இன் இட்ஸ் ப்ரொடக்ஷன். அப்புறம் உங்களுக்கு சோனெட்டில் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறையா இருக்குது. அதாவது இந்த வண்டி தான் வந்து இந்த செக்மெண்ட்லேயே வந்து டாலஸ்ட். அப்புறம் வந்து வித்து பார்த்தீங்கன்னா Mahindra XUV300 தான் இந்த செக்மெண்ட்டில் வைடஸ்ட்டு. ஸோ இது வந்து செகண்ட் it is wider than most other compact SUVs other than XUV300. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட 392 liters ஆஃப் பூத் ஸ்பேஸ் தான். பூத் ஸ்பேஸ் வந்து இட்ஸ் கன்சிடரபிளி லார்ஜர் உங்களுக்கு மற்ற மோஸ்ட் ஆஃப் த காம்பேக்ட் SUVs பண்ணும்போது. ப்ளஸ் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 211 mm. ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸு இந்த செக்மெண்ட்டில். உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 209 mm தான். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 45 liters இருக்குது. ஸோ இந்த வண்டி உங்களுக்கு ஃபியூல் எக்கனாமிக்கலாக இருக்கும், ப்ரீமியமான ஃபீச்சர்ஸ் கொடுக்குது. இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுள் ப்ளஸ் வந்து உங்களுக்கு நல்லா ரூமியாக இருக்குது, நல்ல ஸ்பேஸஸாக ஒரு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் வந்து டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டாக எடுக்கணும் இல்லை, ஓரளவுக்கு மிட் ஸ்பெக் வேரியண்ட் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே வந்து ஃபீச்சர்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லை, கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நல்ல டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த வண்டியோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி IMT டிரான்ஸ்மிஷன், வெனியூல டெபியூ ஆன அதே IMT டிரான்ஸ்மிஷன் தான் இதுலையும். ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் DCTயும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் டீசலில் இருக்கிற 6 ஸ்பீட் டார்க் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிகாஸ் இதான் செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் அந்த டீசல் வர 80. ஸோ அதில் ஏன்னா மற்ற நிறைய பேர் வந்து டீசலில் நல்ல மைலேஜும் வேணும் ப்ளஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் இருக்குன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கன்ஃபார்ம் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல டிரைவர்ஸ் கார் எதிர்பார்க்காம நல்ல மைலேஜும் வேணும் ப்ளஸ் ஓட்டுறதுக்கு சொகுசாகவும் இருக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து அந்த பர்டிகுலர் வேரியண்ட்டை பிக் பண்ணலாம். ஓரளவுக்கு நல்ல என்தூசியாஸ்டிக்காக டிரைவிங்கில் ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டர்போ சார்ஜ் 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அந்த TGDI பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 PS 170 Nm கொடுக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த வண்டியோட என்ன சொல்கிறது முக்கியமான விஷயங்கள். இன்னும் நிறைய விஷயம் இந்த வண்டியை பற்றி நிறைய பேசலாம், பட் காம்பாக்டாக இது முடிக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நல்லா அக்ரெசிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அகேன்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் கண்டிப்பாக எனக்கு வர மந்த்ஸில் ஐபேட் கண்டிப்பாக சோனெட் வந்து இந்த செக்மெண்ட்டில் சேல்ஸில் வந்து அட்லீஸ்ட் நம்பர் 2 இல்லை நம்பர் 1 ஸ்டேட்டஸ்க்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அது மாருதி சுசுகி விட்டாரா வென்யூமோ இந்த ரெண்டு வண்டியும் தான் வந்து இந்த செக்மெண்ட்டில் நல்ல சேல்ஸில் இருக்கிற டாப் 2 காம்பாக்ட் SUVs. ஸோ இது ரெண்டையும் கண்டிப்பாக அடிக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஸோ இது வரைக்கும் காம்பாக்டாக இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன், பட் இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் இந்த கமிங் வீக்கில் வந்து ஒரு வீடியோ டெடிகேட் பண்ணி உங்களுக்கு வேரியன்ட் வைஸ் ஃபீச்சர்ஸ்லேருந்து அதுலேருந்து எது வாங்கலாம் அப்படின்ட்டு வந்து அந்த வண்டியை வச்சு ரிவ்யூ பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். பாய்.